வியாழக்கிழமை ஈவினிங் செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரிலையன்ஸ் குரூப், அதாவது அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப், அனில் அம்பானிக்கு 5 வருஷம் தடை விதிச்சிருக்கிறாங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இருந்து. ஸோ இதுக்கு காரணம் என்ன, என்ன பிரச்சனை? அனில் அம்பானி குரூப் ஸ்டாக்ஸு, இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டையே புரட்டி போட்ட அனில் அம்பானி ரிலையன்ஸ் பவர் ஐபிஓ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தே ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கம்பெனிஸ், அனில் அம்பானி குரூப், ரிலையன்ஸ் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன டெசிஷன் எடுக்கணும், அடுத்து என்ன இந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குரூப் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரும்பொழுது ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிலையன்ஸ் அனில் அம்பானி குரூப் கம்பெனி அப்படின்னு எடுக்கும்போது முதல் விஷயம் என்னென்னா ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் தொடர்ந்து அடுத்தடுத்த ஊழல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, டிஹெச்எஃப்எல், அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து அவங்களோட குரூப், அதாவது ஷெல் கம்பெனிஸ்க்கு லோனை இஷ்யூ பண்ணி அதை ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் நம்ம பார்த்தோம். இது போல் ஊழல் குற்றச்சாட்டு ஒவ்வொரு சில ஹவுசிங் ஃபினான்ஸில் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்லையும் ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இந்த பிரச்சனை ஹவுசிங் ஃபினான்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க, இதனால் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்டருக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, வியாழக்கிழமை ஈவினிங் செபியோட ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டரில் அவங்க கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, ஃப்ராட்லண்ட் ஸ்கீம் வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. 2018-19 லோன் இஷ்யூ பண்ணதில் தான் இந்த ஊழல் நடந்திருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லோன் அமௌண்ட் இன்வெஸ்டிகேஷனில் வந்து 8470 கோடி ரூபா அளவுக்கு லோன் அமௌண்ட்டில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அதில் தான் இந்த ஊழல் புகார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் செபி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது அப்ரப்ட் அண்ட் இர்ரெகுலர் மேனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாலிசியை ஃபாலோ பண்ணலை அப்படின்றது, அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணாமல் லோன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த லோன் டிஸ்போஸ் பண்ண என்டிட்டிஸ் அதுக்கான லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லாத கம்பெனிஸ் அப்படின்றதையும் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, 62 லோனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க செபி, 5552 கோடி ரூபா அளவுக்கு. அதாவது இது வந்து 65.5% ஓவரால் டோட்டல் அமௌண்ட்டில் ஏயுஎம், அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ண டோட்டல் அமௌண்ட் வந்து ஏயுஎம்மில் 65% லோனை வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. 27 லோன் வந்து பார்த்திங்கன்னா 1940 கோடி ரூபா அளவுக்கு டிஸ்போஸ் ஆகிருக்கு பாரோயர்ஸ்க்கு. அதாவது லோன் அப்ளிகேஷன் டேட்லேயே வந்து லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வேகமாக நடந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. கிரெடிட் அப்ரூவல் மெமோஸ் அப்படின்ற லோன் வந்து பார்த்திங்கன்னா 5850 கோடி ரூபா அளவுக்கு டீவியேஷன் ஃப்ரம் டியூ ப்ராசஸ், அதாவது ஆஸ் பர் பாலிசியிலேருந்து ஒரு சில எக்ஸம்ஷன் எடுத்து லோன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன பாலிசி வயலேட் பண்ணி எக்ஸம்ஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேவ்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன், ஒரு கம்பெனிக்கு நீங்கள் லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டைரக்ட் இன்பர்சன் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணணும். கம்பெனி எவ்வளோ நாளாக இருக்குது, அந்த எந்த இடத்துல இருக்குது, கம்பெனியோட டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன, அவங்களோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாமே போய் இன்பர்சனாக வெரிஃபை பண்ணணும். அது இவங்க பண்ணலை. ரெண்டாவது டிஃபால்ட், அதாவது ஒரு கம்பெனியோட நன்னடத்தை ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கியிருந்த லோன், இதுக்கு முன்னாடி கம்பெனியோட நிதி நிலைமை, இது எல்லாமே வெரிஃபை பண்ணாமல் லோன் கொடுத்துருக்குறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லாத கம்பெனிஸ்க்கும் லோன் போயிருக்கு. இதை தவிர ரொம்ப முக்கியமானது, ஒரு கம்பெனிக்கு அதிக அளவில் லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட லோன் செக்யூரிட்டி வந்து எதுவுமே இம்போஸ் பண்ணல. கஸ்டமர் ரேட்டிங், கம்பெனியோட அந்த ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ரேட்டிங் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்றது. இதில் ரொம்ப நம்ம நகைப்புக்குரிய விஷயம், லோன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணாமலே பிளாங்காகவே விட்டுருக்குறாங்க
அப்படின்றது தான். ஸோ இதை அப்ரூவ் பண்ணது கிரெடிட் கமிட்டி லீடர்ஷிப் கவுன்சில் தான். இவங்க மூலிமா தான் இந்த லோன் வந்து இவ்வளோ பிரச்சனையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. இப்போது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க செபி அப்படின்னா, 2 கமிட்டி அமைக்கிறாங்க. ஒன்று பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி. இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். இவங்க மூலயமாவும் கிராண்ட் தாண்டன் அப்படின்ற கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேங்க் ஆஃப் பரோடா ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு லோன் கொடுத்த கம்பெனி. ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு பக்கம் லோன் இஷ்யூ பண்ணாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துலேருந்து ஃபண்டை ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா வந்து லோன் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு கொடுத்ததுனால அவங்க ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி, ஃபாரன்சிக் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி இந்த கம்பெனியில் என்ன நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த 2 கமிட்டியோட ரிப்போர்ட் ப்ளஸ் செபியோட ஆடிட் ரிப்போர்ட், இதுதான் அனில் அம்பானி ப்ளஸ் அவங்க குரூப்பில் என்ன ஊழல் நடந்திருக்கு, அது எப்படி நடந்ததுன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போது என்ன இதில் என்ன செபியோட பெனால்ட்டி என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அனில் அம்பானி அதை தவிர 24 கம்பெனி கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து 5 வருஷம் தடை விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபா அளவுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று, ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் வந்து அதுக்கான லைசன்ஸை பார் பண்ணியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி மார்க்கெட்டில் 6 மந்த்ஸுக்காக 6 லட்ச ரூபா ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கீ மேனேஜரியல் பொசிஷன்ஸில் இருக்கிற அவரோட சீனியர் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த பிரச்சனை வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத 24 என்டிடிஸில் வந்து பார்த்திங்கன்னா, அமித் பாப்னா, ரவீந்திர சுதால்கர், ஆர்ஷா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கீ மேனேஜர் பொசிஷனில் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில் இருந்தவங்க. இவங்களுக்கு வந்து பாப்னாக்கு 27 கோடி, சுதால்கருக்கு 26 கோடி, ஷாக்கு 21 கோடி ரூபா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 24 என்டிட்டியில் என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் யூனிகான் என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நெக்ஸ்ட் லிமிடெட், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் கிளீங்கன் லிமிடெட், ரிலையன்ஸ் பிஸ்னஸ் ப்ராட்காஸ்ட் நியூஸ் ஹோல்டிங் லிமிடெட், ரிலையன்ஸ் பிக் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இதெல்லாமே 25,000 crore ஒவ்வொரு கம்பெனிக்கும் செபி வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ரிலையன்ஸ் குரூப்பை பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு அவுட்லுக். 1958 இந்த கம்பெனி ஆரம்பித்து 1965 பார்ட்னர்ஷிப்பில் திருபாய் அம்பானி மூலயமா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 66 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்னு இன்கார்பரேட் மகாராஷ்டிராவில் நடந்தது. இதில் ரொம்ப முக்கியமானது, 1986 திருபாய் அம்பானிக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் வந்ததுக்கப்புறம் அவங்களோட 2 மகன் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கம்பெனியை நிர்வகிக்கிறாங்க. ஸோ இதில் 2002 திருபாய் அம்பானி இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி வந்து டெய்லி ஆப்ரேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் வந்து அப்படியே சுமூகமாக நடந்துகிட்ருக்கு. 2004 தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கும், முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் 2 பேருக்கும் ஓனர்ஷிப் இஷ்யூஸ் வந்து யார் கம்பெனியை பார்த்துக்கணும், யார் டெசிஷன் எடுக்கணும், யார் வந்து லீட் பண்ணணுன்றதில் பிரச்சனை வருது. அதில் தான் கம்பெனி வந்து 2ஆக பிரிக்கணுன்ற முடிவுக்கு வராங்க. ஸோ 2004 தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுது. கிட்டத்தட்ட 110 ரூபா 120 ரூபா இருந்த இந்த ஷேர் அந்த டைமில் கிட்டத்தட்ட 65 ரூபா 70 ரூபா கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபால். இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ் ஃபால் ஆகிருக்கு. இப்போ 2 குரூப்பாக 2005 அக்டோபரில் பிரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிசிஎல் இந்த 2 கம்பெனியும் அவருக்கு போகுது. அனில் அம்பானிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகாம் செக்டார், பவர் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார், இந்த 3 செக்டார், என்டர்டெயின்மெண்ட், அதே போல் 4 செக்டாரும் அனில் அம்பானி எடுத்துக்கிறாரு. ஸோ இதில் வந்து அனில் அம்பானியில் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ரிலையன்ஸ் பவர், இந்த 5 கம்பெனி அவரோட பார்ட்டில் வருது. இப்போது இந்த டிமர்ஜர் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆர்ஐஎல் அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து 4 பிஸ்னஸ் டிமர்ஜ் ஆகுது. அந்த 4 பிஸ்னஸ் டிமர்ஜ் ஆகி அனில் அம்பானிக்கு மூவ் ஆகுது. அனில் அம்பானியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கிறாரு. அதே போல் எம்பிஏ வந்து பார்த்திங்கன்னா பென்சில்வேனியாவில் 1983 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டையே புரட்டி போட்டது, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லலாம். அப்போது 2008 ரிலையன்ஸ் பவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை
உள்ள என்ட்ராகுது. ஸோ இதில் ரொம்ப 60 செகண்டில் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு ஐபிஓவும் 60 செகண்டில் கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப் ஆனதில்லை அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருந்த ரிலையன்ஸ் பவர் 2005 ஆட் லேப்ஸ் மீடியா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 2008 ஜாயின் வெஞ்சர் ட்ரீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே ரிலையன்ஸ் அனில் அம்பானி வந்ததுக்கப்புறம் ஒரு முகேஷ் அம்பானியோட வளர்ச்சியை விட அனில் அம்பானியோட வளர்ச்சி பல மடங்கு ரொம்ப வேகமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட 100 வருஷத்தோட ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை எவ்வளோ வேகமாக வளர்ந்ததோ அதே வேகத்தில் அழிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலையன்ஸ் பவரை பற்றி பார்க்கும்போது 2008 பிப்ரவரியில் உள்ள என்ட்ராச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 2008 பிப்ரவரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆன டைம். ஏன்னா 2008 ஜனவரியில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 6300 கிட்ட அப்போ இருந்த நிஃப்டி 2500க்கு கீழே ஃபால் ஆச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு தவறான டைமில் பவர் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஐபிஓ மூலிமா என்ட்ராச்சு. ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா இஷ்யூ ப்ரைஸ். ஆனால் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகும்போது அதை டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தும் இந்த ஸ்டாக் இஷ்யூ ப்ரைஸை தாண்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 போனஸ் ஷேர்ஸு 5 ஷேர் வச்சுருந்தா 3 போனஸ் ஷேர்ஸ் 2008 பிப்ரவரி 24 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதெல்லாமே ரிலையன்ஸ் பவர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்த பிரச்சனை. இது ஒரு பக்கம் ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஐபிஓவில் ஒரு பெரிய புயலே வந்த மாதிரி இருந்தது அனில் அம்பானியோட குரூப் கம்பெனி பவர்னால். இப்போது சரிஞ்ச வரலாறு என்ன? ஆர்காம் 2006 ஒரு பிக்கெஸ்ட் டெலிகாம் கம்பெனியாக இந்தியாவில் உருவாச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 2 டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது டெலிகாமில். ஒன்று சிடிஎம்ஏ, இன்னொன்று ஜிஎஸ்எம். இதில் எதை சூஸ் பண்ணி ரிலையன்ஸ் வந்து உள்ளே என்ட்ராக போகிறாங்கன்னு போது சிடிஎம்ஏவை சூஸ் பண்ணாங்க. இதுதான் அனில் அம்பானி எடுத்த முதல் தவறான டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிடிஎம்ஏ பெரிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜியில் மாற்றத்தை கொண்டு வருன்ற நம்பிக்கையை பாதித்தது. ஏன்னா 2G அண்ட் 3G டெக்னாலஜி மட்டுமே சிடிஎம்ஏல யூஸ் பண்ண முடியும். ஜிஎஸ்எம்மில் அடுத்தடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகலாம். பட் இந்த சிடிஎம்ஏ தான் ஆர்காமுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவும் கம்பெனியே பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிறதுக்கும் அனில் அம்பானியோட சாம்ராஜ்யத்தை சரிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ட்ரிகராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்காம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்தது. கடைசியாக ஒரு மூடு விழாவில் ஒரு முடிவுன்னு பார்க்கும்போது முகேஷ் அம்பானியோட ஜியோ 4G வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த பெரிய நஷ்டத்தில் இருந்த ஆர்காம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியாமல் சரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்காம் 2017 ஒயர்லெஸ் பிஸ்னஸ் ஏர்செல்லுக்கு விற்றாங்க. 2019 பேங்க்ரப்டி கேபிள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆர்காம் கேபிளோட பேங்க்ரப்டி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே அம்பானியோட ஃபால் ஸ்டார்ட் ஆன ஒரு பிளேஸ். இது ஒரு பக்கம் டெலிகாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பிபாவ் டிஃபென்ஸ் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் கம்பெனியை 2082 கோடி ரூபா அளவுக்கு 2015 பை பண்ணியிருந்தாங்க. இதோட கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வாங்குறது மூடி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, சமாளிக்க முடியுமான்றத பெரிய அளவுக்கு இவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் 7000 கோடி ரூபா கடன் இருந்தது. இது என்சிஎல்டியிலேருந்து பெரிய அளவுக்கு லீகல் ஆக்ஷன் பிபாவ் டிஃபென்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. பேங்க்ரப்டி போய் பெரிய அளவுக்கு ஒரு லாஸை அனில் அம்பானி குரூப் ஃபேஸ் பண்ணியிருந்தது. ஸோ இதை தவிர கம்பெனி 2019 எவ்வளோ கடன் இருந்தது? ரிலையன்ஸ் கேபிட்டல் 19,805 கோடி ரூபா அளவுக்கு கடன் இருந்தது. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 5,960 கோடி ரூபா அளவுக்கு கடன் இருந்தது. ஸோ இந்த 2 கடனும் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் கேபிட்டலோட 2 சப்சிடி குரூப் வந்து ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ். ரிலையன்ஸ் கேபிட்டலில் இருந்த ஆசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வந்து நிப்பான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்து இவங்க கடனை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டேக் சேலாகவும் கம்பெனியை விற்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது அனில் அம்பானியில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எதனால் இது இன்வெஸ்டிகேஷன் போய் இப்போ இந்த பெனால்ட்டி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து 5 இயர்ஸ் பேன் பண்ணியிருக்கிறதா நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2G கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதில் அனில் அம்பானியோட இன்வால்வ்மெண்ட் இருந்தது அப்படின்ற ஒரு நியூஸு. 2வது ஸ்வான் டெலிகாம் வந்து கிரியேட் பண்ணி அது மூலயமா 2G லைசன்ஸ் வாங்குறதுக்கான குற்றச்சாட்டு அனில் அம்பானி மேலே இருந்தது. 3வது எரிக்சனுக்கான டியூஸை வந்து இவங்க பே பண்ணலை. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் 580 கோடி ரூபா அளவுக்கான இந்த டியூவை முகேஷ் அம்பானி அவர் பிரதருக்காக இதை பே பண்ணியிருந்தார். இந்த 3 பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் 4வதாக ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா 3 சைனீஸ் பேங்க்லேருந்து அனில் அம்பானி வாங்கின டியூஸை
₹5266 கோடி அளவுக்கு இது யூகே கோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் அனில் அம்பானியோட பெரிய ரெப்யூட்டேஷனை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அனில் அம்பானியோட ஸ்டாக்ஸு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் நாவல் அண்ட் இன்ஜினியரிங், ரிலையன்ஸ் பவர், வருண் மெர்கன்டைல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருந்தது, ஒரு சில ஸ்டாக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பேண்ட் என்ன நமக்கு சொல்லுது, ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன செய்தி சொல்லுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற புரோக்கர், சப் புரோக்கர், இந்த மாதிரி மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டாக், ஒரு கம்பெனி இல்லை ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட நன்னடத்தை, ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு அந்த கம்பெனி வேகமாக வளருதா, லாபம் கிடைக்குமா, நமக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் வருமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.